முக்கிய செய்திகள். தமிழகத்தில் 7 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் கிடைக்க சீனா ஆதரவு, வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். மம்தா பானர்ஜி நிர்வாக திறமையற்றவர், பாஜக குற்றச்சாட்டு. பெண்களை இழிவுபடுத்தி பேசிய மத்திய அமைச்சருக்கு நோட்டீஸ், தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். இயந்திர கோளாறு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டதால் தமிழகத்தின் 7 வாக்குச்சாவடிகளில் நாளை மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் இயந்திர கோளாறு, வன்முறை உள்ளிட்ட காரணங்களால் 7 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. அதன்படி கன்னியாகுமரி தொகுதியில் கிள்ளியூர், நெய்வேலி சமட்டிக்குப்பம், ஆரணி, போடி தொகுதியில் சங்கராபுரம், திருவிடைமருதூரில் வெள்ளப்பட்டி மற்றும் பருத்திக்குடி ஆகிய 7 இடங்களில் மறு ஓட்டுப்பதிவு நாளை நடைபெறும் என்று தெரியவந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் கிடைக்க சீனா ஆதரவளிப்பதாக முதல் முறையாக கூறியுள்ளது. பிரிட்டன், தென்னாப்பிரிக்கா, பிரேசில், ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான பிரிக் மாநாடு சீனாவின் சான்யா நகரில் நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்வதற்காக பீஜிங் சென்ற பிரதமர் மன்மோகன் சிங் சீன அதிபர் ஹூ ஜின்டாவோவை சந்தித்து 50 நிமிடங்கள் பேசினார். அப்போது இருநாட்டு பொருளாதார வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும், மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளின் அரசியல் நிலவரங்கள் குறித்தும் இருவரும் விவாதித்தனர். இருநாட்டு தலைவர்களின் பேச்சுவார்த்தையின் பலனாக இரு நாட்டுக்கிடையே நிலவும் முரண்பாடுகளை களைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ராணுவ விஷயங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள கருத்து பரிவர்த்தனைகள் நிறுத்தம் என்ற நிலையை மாற்ற முடிவு எட்டப்பட்டது. இதன் ஒரு கட்டமாக வரும் ஜூன் மாதம் ராணுவ உயரதிகாரிகள் சீனாவிற்கு சென்று ராணுவம் தொடர்பான பரிவர்த்தனைகளை செய்து கொள்ளவும் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் தோஹா மாநாட்டில் நடந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று 5 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமாவையும் பிரேசில் அதிபர் டில்மாவையும் பிரதமர் மன்மோகன் சிங் சந்தித்து பேசினார். அதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரி, ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் கிடைக்க சீனா ஆதரவளிக்கும் என்று முதல் முறை தெரிவித்துள்ளதாக கூறினார். உத்தரப்பிரதேச விளையாட்டு வீராங்கனை ஒருவர் ரயிலில் இருந்து தூக்கி எறியப்பட்ட சம்பவம் ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி நிர்வாக திறமையின்மையை எடுத்துக் காட்டுகிறது என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் அருணிமா சின்கா. வாலிபால் விளையாட்டு வீராங்கனையான இவர் கடந்த 11ஆம் தேதியன்று பத்மாவத் எக்ஸ்பிரஸில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ரயிலில் இருந்த சில ரவுடிகள் அருணிமாவின் கழுத்தில் இருந்த நகையை கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். அவர்களுடன் நடைபெற்ற மோதலில் அருணிமாவை கொள்ளையர்கள் ஓடும் ரயிலில் இருந்து கீழே தூக்கி வீசினர். அருகில் இருந்த தண்டவாளத்தின் மீது அவர் விழுந்தபோது எதிரே வந்த மற்றொரு ரயில் அவரது இடது காலின் மீது ஏறிச் சென்றது. இதில் அருணிமாவின் கால் துண்டானது. இந்த துரதிருஷ்டமான சம்பவத்தால் தனது எதிர்கால கனவு முறிந்துவிட்டதாக கூறிய அருணிமா, தனக்கு நியாயம் கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடுவேன் என்றும் அதற்காக நீதிமன்றம் செல்லவும் தயங்க மாட்டேன் என்று கூறியுள்ளார். இதனிடையே அவரது மருத்துவ செலவிற்காக விளையாட்டுத்துறை சார்பில் 25,000 ரூபாய் உதவி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ரயில்வே அமைச்சகம் அவருக்கு வேலை தருவதாகவும் உறுதி அளித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன், ரயிலில் இருந்து விளையாட்டு வீராங்கனை ஒருவர் தூக்கி எறியப்பட்ட சம்பவம் ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜியின் நிர்வாக திறமையின்மையை எடுத்துக் காட்டுகிறது என்று தெரிவித்தார். ममता बनर्जी जी की रेलवे प्रशासनिक क्षमता के बारे में बहुत विषय इससे आ रही है. The efficiency with which the railways are functioning, the railway protection force is functioning, the safety of women passengers are all coming to the fore again. இதனிடையே அருணிமா ரயிலில் இருந்து கீழே வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த 4 பேர் கொண்ட குழுவை ரயில்வே அமைச்சகம் அமைத்துள்ளது.
அருணிமாவின் சிகிச்சை செலவையும் அவருக்கு செயற்கைக்கால் பொருத்துவதற்கான செலவையும் ரயில்வே ஏற்றுக்கொள்ளும் என ரயில்வே வாரிய தலைவர் சகாய் குறிப்பிட்டார். இதனிடையே அருணிமா சின்ஹா விவகாரம் தொடர்பாக அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்யும்படி ரயில்வே அமைச்சகத்திடம் பிரதமர் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களை இழிவுபடுத்தி பேசிய மத்திய அமைச்சர் நாராயணசுவாமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுவை மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ், திமுக, பாமக மற்றும் தங்களது கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர் நாராயணசாமி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது இலவச அறிவிப்புகளை தொடர்புபடுத்தி பெண்களை இழிவுபடுத்தி அவர் பேசியதாக புகார் எழுந்தது. இதனை மத்திய அமைச்சர் நாராயணசாமி மறுத்திருந்தார். அதோடு தன்னுடைய பேச்சிற்கு தவறாக அர்த்தம் கற்பிக்கப்பட்டுள்ளது என்றும் அதற்கு தான் வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறினார். இந்த நிலையில் மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு நாராயணசுவாமியின் பேச்சு குறித்து புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி மத்திய அமைச்சர் நாராயணசுவாமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் நோட்டீஸிற்கு மத்திய அமைச்சர் நாராயணசுவாமி விளக்கம் அளித்துள்ளார். இந்த தகவலை புதுவைக்கான தேர்தல் ஆணைய பொறுப்பாளர் பிரகாஷ் உறுதி செய்தார். அதோடு இந்த விளக்கம் இன்னும் ஓரிரு நாட்களில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அதன் பின்னர் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்றும் பிரகாஷ் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பிரதமர் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றாதது ஏன் என்று குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற அம்பேத்கரின் 120வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த திங்கட்கிழமை அசாம் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றதாகவும் அதில் பிரதமர் மன்மோகன் சிங் ஓட்டு போடாமல் தவிர்த்துள்ளார் என்றும் குறிப்பிட்டார். और आज जब बाबा साहब आम्बेडकर की जन्म जयंती है तब मुझे ये जानकर के पीड़ा होती है कि भारत के प्रधानमंत्री डॉक्टर मनमोहन सिंह, जिनको आम्बेडकर जी ने संविधान दिया, आम्बेडकर जी ने वोट का अधिकार दिया, लेकिन डॉक्टर मनमोहन सिंह जी ने आसाम में जाकर के, जहां के वो मतदाता है, आसाम के महत्वपूर्ण चुनाव में मतदान नहीं किया. இது இந்திய நாட்டு மக்களின் உள்ளங்களை வருத்தமடையும் செய்தி என்று கூறிய மோடி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் பிறந்த நாளில் பிரதமரின் பொறுப்பற்ற தன்மையை நினைக்கும் போது வருத்தமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி முக்கிய அடிப்படை உரிமை ஓட்டு உரிமை என்றும் இதனை பிரதமர் மறந்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற மும்பை தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு 89 இந்திய மீனவர்கள் பாகிஸ்தான் அரசு தற்போது விடுதலை செய்துள்ளது. சர்வதேச கடல் எல்லையை கடந்து ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டு கடல் பகுதிக்குள் செல்லும் மீனவர்களை அந்நாட்டு கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைப்பார்கள். அவ்வாறு இந்தியாவின் கடல் எல்லையில் இருந்து வழி தெரியாமல் பாகிஸ்தானின் கடல் எல்லையில் மீன்பிடித்த நூற்றுக்கணக்கான மீனவர்களை பாகிஸ்தான் கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் அரசுடனான இந்தியாவின் அமைதி பேச்சுவார்த்தையில் பிளவு ஏற்பட்டது. இதனால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் யாரும் விடுதலை செய்யப்படாமல் சிறையிலேயே அடைக்கப்பட்டிருந்தனர். தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியால் இரு நாடுகளுக்கும் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையின் முதற்கட்டமாக இந்தியா பாகிஸ்தான் சிறையில் உள்ள இருநாட்டு மீனவர்களையும் விடுதலை செய்வதென்று உடன்பாடு ஏற்பட்டது. அதன் விளைவாக பாகிஸ்தான் சிறையில் கடந்த 27 ஆண்டுகளாக இருந்த கோபால்தாஸ் என்பவர் விடுதலை செய்யப்பட்டார். அவரைத் தொடர்ந்து தற்போது 89 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இன்னும் 15 நாட்களுக்குள் மேலும் 50 மீனவர்களை விடுவிக்க உள்ளதாகவும் பாகிஸ்தான் சிறை கண்காணிப்பாளர் ஒருவர் தெரிவித்தார். சிறையில் இருந்து விடுதலையான இந்திய மீனவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்களது குடும்பத்தினர்களை சந்திக்க உள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். 18 महीने के बाद हम घर जा रहे हैं, अपने परिवार वालों से मिलेंगे. अब इससे बड़ी क्या खुशी हो सकती है? ये तो हमारे लिए नया जन्म की बात है. மீன்களின் இனப்பெருக்க காலம் என்பதால் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க 45 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடல் ஆராய்ச்சியாளர்கள் ஏப்ரல் மே மாதங்களை மீன் இனப்பெருக்கத்திற்கு சாதகமான காலம் என்று கண்டுபிடித்துள்ளனர். அந்த நாட்களில் மீன்கள் ஆழ்கடலில் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து இனவிருத்தி செய்யும். எனவே கடலில் மீன் வளத்தை பெருக்கும் வகையில் கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகம் மற்றும் புதுவை பகுதியில் 45 நாட்கள் கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த தடை இன்று முதல் தொடங்கி அடுத்த 45 நாட்கள் அமலில் இருக்கும். இதனால் 10,000 விசைப்படகுகள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாது.
இதனிடையே சென்னை காசிமேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய மீனவ சங்க பிரதிநிதி ஒருவர் கூறுகையில் 45 நாட்களுக்கு மீன்பிடிக்க அரசு தடை விதிப்பதால் மீனவர்கள் வருவாய் இழந்து பாதிக்கப்படுவதாக கூறினார். இந்த தடை காலத்தில் அரசு மானியமாக வழங்கும் 890 ரூபாய் மீனவர்களுக்கு போதாது என்றும் அதனை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். இயந்திர கோளாறு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டதால் தமிழகத்தின் 7 வாக்குச்சாவடிகளில் நாளை மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் கிடைக்க சீனா ஆதரவளிப்பதாக முதல் முறையாக கூறியுள்ளது. உத்தரப்பிரதேச விளையாட்டு வீராங்கனை ஒருவர் ரயிலில் இருந்து தூக்கி எறியப்பட்ட சம்பவம் ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி நிர்வாக திறமையின்மையை எடுத்துக் காட்டுகிறது என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களை இழிவுபடுத்தி பேசிய மத்திய அமைச்சர் நாராயணசாமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.